அனைவருக்கும் வணக்கம். நான் ஜெயசீலன் சுமன். நான் கார்த்திக் கல்லூரியில் கல்வி கற்று நடைபெற்ற 2023ஆம் ஆண்டு ஏஎல் பரீட்சையில் வந்து உயிர் முறைமைகள் தொழில்நுட்பவியல், அதாவது பயோசிஸ்டம் டெக்னாலஜி பாடத்தில் வந்து தோற்றி 3A சித்திகளை பெற்று யாழ் மாவட்ட ரீதியில் வந்து முதலாவது இடத்தையும், அகில இலங்கை ரீதியில் வந்து 28வது இடத்தையும் பெற்றுக்கொண்டேன். இவ்வாறு நான் பெற்றுக்கொள்வதற்கு வந்து எனக்கு உறுதுணையாக இருந்த, அதாவது பாடசாலை அதிபர்கள், மற்றது எனக்கு படிப்பித்த, அதாவது பயோசிஸ்டம் டெக்னாலஜி, சயின்ஸ் ஃபார் டெக்னாலஜி, ஐசிடி ஆகிய 3 பாடங்களையும் வந்து சிறப்பாக கற்பித்த அனைத்து ஆசிரியர்களுக்கும் வந்து இந்த நேரம் வந்து நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். மற்ற வந்து எனக்கு இன்னும் என்ன உறுதுணையாக இருந்த எனது பெற்றோர்கள், மற்ற நண்பர்கள், அவங்க வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருப்பாங்க. ஏதாவது குரூப் ஸ்டடி செய்கிறேன்டா வந்து நல்ல துணையாக இருப்பாங்க. அவங்களுக்கு வந்து இந்த இடத்துல வந்து நான் நன்றியை வந்து தெரிவித்துக் கொள்கின்றேன். மற்றது வந்து பார்த்திங்கன்னா இவ்வாறு நான் இந்த ரிசல்ட்டை வந்து பெற்ற வந்து மிகவும் சந்தோஷமாக இருந்தது. என்னை விட என்னுடைய பெற்றோர்களாக இருக்கட்டும், பாடசாலை சமூகத்தினருக்கும் மிகவும் சந்தோஷமாக இருந்தது இவ்வாறு ஒரு ரிசல்ட் பெறுவாங்க. ஆனால் சற்றும் என்ன சொல்கிற ஓரளவு எதிர்பார்க்காத ஒரு ரிசல்ட்டாக தான் வந்து இது அமைஞ்சிருந்தது. அது இன்னும் மிகவும் சந்தோஷமாக இருந்தது. அது சந்தோஷம். மற்ற வந்து இன்னும் ஒன்று வந்து இந்த இடத்துல இன்னும் ஒருத்தர் வந்து நன்றி சொல்கிற கடமைப்பட்டிருக்கேன். என்ன வந்து நான் ஸ்டார்ட்லேருந்து படித்த ஸ்கூல், அதாவது நான் தரம் 1லேருந்து ஓயில் வரைக்கும் வந்து புற்றலை வித்தியாலயத்தில் வந்து கல்வி கேட்டேன். அங்கே படிப்பித்த அனைத்து ஆசிரியர்களுக்கும் வந்து இந்த இடத்துல வந்து நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். அடுத்த வந்து நான் அடுத்த இந்த என்ன சொல்கிறேன், நான் அடுத்த ஸ்டெப்பாக வந்து என்ன செய்ய ஆசைப்பட்டிருக்கேன்டா வந்து யூனிவர்சிட்டி தான். இப்போ ஏஎல் முடித்த வந்து அடுத்த யூனிவர்சிட்டி போகிறேன். யூனிவர்சிட்டி வந்து எந்த ஆசை, சின்ன வயசு ஆசைன்னு பார்த்தா சிறிய ஏவத்தனை கூட யூனிவர்சிட்டிக்கு போகணும் அப்படி ஒரு ஆசை. அதுக்கேற்ற மாதிரி காணும் என்று நம்புகின்றேன். அந்த ரிசல்ட் வந்து காணுகின்றாங்க. அதில் வந்து ஐசிடி துறையில் ஒரு கோர்ஸ் எடுத்து வந்து செய்து அந்த துறையில் வந்து நல்ல ஒரு இலக்கை வந்து அடையணுன்றது தான் வந்து என்னுடைய விருப்பமாக இருக்கின்றது. மற்ற வந்து எனக்கு அடுத்ததாக இனிமேல் இந்த வருடம் எழுத போகிறவர்களாக இருக்கலாம், மற்ற இனிமேலும் எழுத போகிற மாணவர்களுக்கு நான் சொல்லக்கூடிய ஒரு சின்ன ஒரு அட்வைஸாக இருந்தாங்க, கருத்தாக இருந்தாங்க சொல்ல வேண்டிய வந்து எங்களுடைய, அதாவது எல்லாருடைய வந்து ஒரு சொத்து, நிலையான சொத்துன்னு பார்த்தா இந்த கல்வி செல்வம் மட்டுமே. அது மட்டும்தான் அழியாமல் எங்களோட எப்பயுமே இருக்க போகிறது. ஸோ நான் அந்த கல்வியை வந்து சிறப்பான முறையில் வந்து பெற்றுக்கொள்ள வேண்டும். சரி, எவ்வாறு பார்த்தீங்கன்னா எங்களுக்கு கற்பிக்கிற ஆசிரியர்களாக இருக்கணும். அவருக்கு மரியாதை கொடுத்து அதை சொல்கிறபடி நடந்து அதை செய்தாலே போதும், நாங்கள் நல்ல ஒரு நிலையை வந்து அடைந்து கொள்ள முடியும் என்றதான் வந்து உண்மை. அதுதான் அவர்களுடைய வழிகாட்டுதலின்படி நாங்கள் எங்களுடைய பாதையில் சரியாக சென்று அந்த இலக்கை வந்து அடைந்து கொள்ள முடியும் என்று சொல்லிக்கொள்கிறேன். அப்போ இனிமேல் வரப்போகிறவர்கள் வந்து சிறப்பாக வந்து கல்வி செயற்பாட்டில் வந்து ஈடுபட வேண்டும் என்று விரும்புகின்றேன். மற்ற அவர்களுக்கும் வாழ்த்துக்களையும் வந்து தெரிவு செய்து சொல்லிக்கொள்கின்றேன். மற்ற வந்து நாங்கள் கேட்கலாமா? ஓகே. மற்ற இன்னும் சொல்லணுமென்ற பார்த்தீங்கன்னா அன்று படிக்கிற வந்து அன்றே வந்து வீட்டில் போய் டியூஷனில், அதாவது தனியார் நிலையங்களில் வந்து கல்வி நிலையங்கள் படித்தாலும் சரி, பாடசாலையில் படித்தாலும் அன்றைக்கு நீங்கள் என்ன படிக்கிறீங்களோ அதை வந்து வீட்டை ஒருக்கா திரும்ப பார்த்து ப்ரிப்பேர் பண்ணி அதை அன்றைய வந்து முடிச்சு விட்டீங்கன்னா ஓகே, ஈஸியாக இருக்கும். இப்போ இறுதியில் வந்து கஷ்டப்படுறத விட நாங்கள் ஸ்டார்ட்லேருந்தே கொஞ்சம் கொஞ்சமாக முடித்து கொண்டு போனோம்னா அது இறுதியில் வந்து கஷ்டப்பட வேண்டிய தேவையாக இருக்குது. அது நல்ல ஒரு ரிசல்ட் டைம் எடுக்கக்கூடிய மாதிரி இருக்கும். நான் இப்போ என்ன சொல்கிறேன், நானும் வந்து இப்போ ஸ்கூலில் இருக்கட்டும், டியூஷனில் வந்து படிக்கிற வந்து ஒரு கொஞ்சம் வேண்டாலும் ஸ்கூலில் வீட்டை வந்து அதை முடித்து கொண்டு போனது வந்து எனக்கு ஒரு உதவியாக இருந்துச்சு. இப்படி முடிக்கிற அதை வந்து நான் செய்ததை உங்களுக்கும் சொல்கிறேன். இப்படி செய்து கொண்டு வந்தீங்கன்னா உங்களுக்கும் நல்ல ஒரு ஈஸியாக இருக்கும். செய்கிற ஒரு நல்ல ரிசல்ட்டை வந்து அடைகிறதுக்கு வந்து நல்ல ஈஸியாக உதவியாகவும் இருக்கும்னு சொல்கிறேன். அதான் இறுதியாக வந்து நான் அனைவருக்கும் வந்து கூறிக்கொள்கிறேன். என்ன வந்து பார்த்தீங்கன்னா, இன்னொரு அழிவு வந்தாலும், அதாவது என்ன தான் நடந்தாலும் அழியாத ஒன்று பார்த்திங்கன்னா எங்களுடைய கல்வி, அதாவது கல்வி சொத்து ஒன்று மட்டுமே வந்து அழியாது. அதை நாங்கள் சரியான முறையில் வந்து பெற்றுக்கொண்டு அதை வந்து சரியாக பெற்றுக்கொண்டாலே போதும் எங்களுக்கு. அது ஒன்று தான் எங்களோட லைஃப்பில் வந்து கடைசி எங்களோட உயிர் இருக்கும் வரைக்கும் வந்து கடைசி காண வரப்போகிறது வந்து அந்த கல்வி தான். எல்லா இடத்துலையும் உதவியாக இருக்கிறவங்க அது ஒன்று தான். ஆகவே வந்து அந்த கல்வியை வந்து சரியான முறையில் பெற்று
முன்னேறதுக்கு வந்து என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு அனைவருக்கும் நன்றி. குணவாளி ஜெயசீலன் என் பெயர். என் பிள்ளைக்கு இப்படி ஒரு வெற்றி எதிர்பார்ப்பை நான் நினைக்கையில் இப்படி வரும் வேண்டும். ஆனாலும் எங்களுக்கு என்ன தான் இருந்தாலும் எந்த சொத்து பத்தோ இன்னவோ எங்களுக்கு இருந்தாலும், ஆனால் பிள்ளைன்ற படிப்பு விஷயம், அது கல்வி என்றது பெரிய ஒரு சொத்து. அந்த சொத்து நாங்கள் அவருக்கு தேடி கொடுத்ததுக்கு நான் பெருவேன். மற்ற விட ஆசிரியர் எல்லாருக்கும் நான் நன்றியையும் சொல்கிறேன். ஏனென்றால் இப்படி ஒரு சொத்து கொடுக்குறது ஒரு இடம் கிடையாது. அது எங்களுக்கு பெரிய ஒரு வெற்றி. ஆனால் அந்த வெற்றியை தவிர வேறொன்றும் இல்லை. மற்றது என்ன சொல்கிறது, இப்போ என்னென்னா இந்த கல்வி சொத்தை நாங்கள் தேடி கொடுத்தது, அதே மாதிரி மற்ற பெற்றோர் எல்லோரும் அவரவர் பிள்ளைகளுக்கு இதை தேடி கொடுக்கும்படி, இப்போ நாங்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டு வந்தோமோ அது மாதிரி பிள்ளைகளோடு இருந்து அந்த கல்வி சொத்தை நீங்கள் தேடி கொடுக்குறது ஒரு நல்ல விஷயம். அதை நான் உங்களுக்கு சொல்லிக்கொள்கிறேன். அதை விட அதுதான் சொல்ல வேண்டிய விஷயம். மற்றது புள்ள பாஸ் பண்ணது பெரிய சந்தோஷம். மற்றது எல்லாருக்கும் உங்களை நன்றியை சொல்லிக்கொள்கிறேன் இந்த இடத்துல எல்லாருக்கும். ஓகே.